ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சம்பா ரவை மல்லி இலை பச்சை பட்டாணி வச்சு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் மிஸ் பண்ணிடாமல் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். செய்கிற டைமும் ரொம்ப கம்மி தான். 5லேருந்து 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க இந்த சூப்பரான டிஃபன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது போல் ரெசிபிஸ் எல்லாம் பசங்களுக்கு கட்டாயமாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியானது. ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் சம்பா ரவை எடுத்துக்கோங்க. இதை 2 அல்லது 3 தடவை நல்லா கழுவிட்டு வந்துடுங்க. கழுவிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வைங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம். கரெக்டாக அந்த ரவை முழுகிற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு ரவை நல்லா ஊறிடுச்சு. இப்போ அப்படியே நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். ரவையை எடுத்து இப்படி லைட்டாக மசிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா மசியும். தண்ணி வடிகட்டிட வேணாம், தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக இருந்தால் மட்டும் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாருக்கு நான் மாற்றிட்டேன். சம்பா ரவை அளந்த அதே கப்பால் 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுங்க. தண்ணி தேவைப்படாது, தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா ஸ்மூத்தாக ஃபைனாக அரைச்சிக்கணும். இப்போ நான் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மாவு ஓரளவுக்கு திக்காக இருக்குது. கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ அதே மிக்ஸி ஜாரை யூஸ் பண்ணி ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சின்ன வெங்காயம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க. அதே போல் அந்த தண்டெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க, தண்டோடவே சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். ரவை அளந்த அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேணாம், ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த பச்சை பட்டாணி மல்லி இலையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த தோசை. மிஸ் பண்ணிடாமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கலந்தாச்சு. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நம்ம தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இது முழுக்க ஆப்ஷனல் தான். விருப்பமாக இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா மாவு ரொம்ப திக்காக இருக்குது. ரவை ஊற ஊற தண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டே இருக்கும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி. இப்போ இந்த பக்குவத்துக்கு தான் இருக்கணும், பார்த்துக்கோங்க. ரவையை தனியாக ஊற வைக்க தேவையில்லை. இப்போ நல்லா கலந்தாச்சு. நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை தவாங்க ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றிக்கோங்க. அதே போல் ரொம்ப சின்னதாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப பெருசாக திரட்ட வேணாம். ஆனால் இந்த தோசை மெலிசாக ஊற்றுனீங்கனாலும் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும், சூப்பராக இருக்கும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. மூடி போட்டும் குக் பண்ணலாம், மூடி இல்லாமலும் குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஓப்பன் பண்ணி அப்படியே நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். எண்ணெய் ஆப்ஷனல் தான், விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா அப்படியே வெளியில் எடுத்து நீங்கள் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். திருப்பி போட தேவையில்லை. நல்லா மேலே எல்லாமே பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். இப்போ நான் அப்படியே வெளியில் எடுத்துக்கிறேன். இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். இது போல் ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாம் கண்டிப்பாக வாரத்தில் 1 அல்லது 2 நாள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதுக்கு நான் சாம்பார் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். சாம்பார் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அதனால் தக்காளி சட்னி அல்லது தேங்காய் சட்னி வச்சு கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் பிரித்து காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும், பயங்கர சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மிஸ் பண்ணிடாமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி கட்டாயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் அனிதா டேஸ்ட் கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கிறேன்.